ஹாய், வெல்கம் டு ஜெஃப் 3 வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2003 வந்த காக்கா காக்கா. இது தமிழில் ஒன் ஆஃப் த கல்ட் கிளாசிக் மூவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. ஸோ இது ஒரு ஓவர்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு போலீஸ் ஸ்டோரி, இது ஒரு லவ் ஸ்டோரி, தென் இது ஒரு பெயின் ஸ்டோரி. ஸோ இந்த மூணும் கலந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த படம். இதை வந்துட்டு நாட் லைக் த ஜஸ்ட் ஒரு படம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போகிற மாதிரி, இட்ஸ் லைக் எ எமோஷன். ஸோ தமிழ் சினிமாவில் நிறைய போலி ஜானர்ஸ் ரிஃபைன் பண்ணி நிறைய படம் வந்திருக்குது. ரியலிட்டிக்காக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டினா மட்டும்தான் அந்த படம் நம்ம மனசுலேயே நிற்கும். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காக்கா காக்கா. 2003 வந்திருந்த படமாக இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தாலும் அந்த படம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சாதாரண ஒரு காப் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இருக்காது. அதாவது அந்த ஒரு மனுஷன் டியூட்டிக்காகவே வாழ்ந்து டியூட்டிக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணி டியூட்டிக்காகவே இதாகிறாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட மெயின் கோர். ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோ வில்லன் விக்ட்ரி ஸ்டோரி இந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்துட்டு பெருசாக அந்த லாஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் போலீஸ் ஸ்டோரிஸ். நார்மல் போலீஸ் ஸ்டோரிஸ்னால் நம்ம அந்த டயலாக் பேசிட்டு பறந்து அடிக்கிறது, நான் உடனே இது பண்ணிடும் அப்படின்ற மாதிரி எந்த விஷயமும் இதில் இருக்காது. ஹீரோயிசமே இருக்காது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக ராவன் ரஸ்டிக்காக இருக்கும் இந்த படம். ஸோ அதாவது இந்த படம் வந்து சூர்யா சாரோட கேரியர்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் கௌதம் மேனன் சாருக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்த படம் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். எஸ்பெஷலி இந்த படத்தில் வர கிளைமேக்ஸ் அண்ட் எண்டிங் வந்து எமோஷனல் டச்சாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவங்களுக்கு இன்னுமே அதை மறக்காத ஒரு படமாக இருக்கும். மேபி லைக் 90s கிட்ஸ் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருப்பாங்க. தென் லேட்டர் 2000 2K வந்து பார்த்துருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த படத்தை பாருங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கலாம். மஸ்ட் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த படத்தோட ரியல் மீனிங் என்ன, டெப்த், எமோஷன்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ண போகிறேன். ஸோ ரெடியாக நம்ம படத்துக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், இந்த ஸ்டோரி ஒரு சிம்பிளான இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இல்லாமல் ஒரு மனுஷனோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு இதுக்கு தான் நம்மளுக்கு இன்ட்ரோ ஆகுறாங்க. ஸோ அந்த கேரக்டர் நேம் நன் அதர் தென் சூர்யா. ஸோ அவரோட கேரக்டர் நேம் அன்பு செல்வன். ஸோ அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இவர் ஒரு சாதாரண போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்க மாட்டார். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். கிரிமினல் அரெஸ்ட் பண்ணுறது, தென் அவங்கள வந்துட்டு இது பண்ணுறது மட்டும் அவரோட வேலை இல்லை. இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. இவரை வந்து கிரிமினல்ஸை ஹேண்டில் பண்ணுற இதுவும் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் வந்து லாவை ஃபாலோ பண்ணுறதா இருக்கணும், அந்த லாவை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவர் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், அவரோட மைண்ட் செட் லைன் எல்லாமே வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ லாக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஹி ஒன்ட் கிவ் மர்சி. ஸோ வித்தவுட் மர்சி அவர் அந்த விஷயத்தை முடிச்சிருவார். ஸோ இவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. இவர் வாழுற விதம், இவர் இருக்கிற சரௌண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு நார்மல் போலீஸ் அப்படின்னால நார்மல் கண்டுபிடிக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கார். ஸோ இவர் கண்ணில் வந்து ஃபியர் இருக்காது, டஸ் நோ டவுட் அண்ட் எமோஷன். ஸோ எல்லாத்தையும் ஒரே வேர்டில் அவர் சொல்லிடுவார், டியூட்டி. ஸோ அதனால தான் இவர் வந்துட்டு மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி இல்லாமல் இவர் வந்துட்டு அது ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுறாரு. அதை வந்து யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக இல்லை, அதையுமே அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக மெத்தடாக தான் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஓப்பனிங்கில் நமக்கு ஒரு விஷயம் நம்ம கிளியராக தெரியும். இந்த அன்பு செல்வன் அப்படின்ற கேரக்டரில் வர சூர்யா சார் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் கிடையாது. எமோஷ்னல் டிட்டாச் அப்படின்ற மாதிரி இருப்பார். அவர் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற எமோஷன்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஆக்ஷன்ஸ் ஹெசிடேட் இருக்கார், டெசிஷனில் டவுட்ஸ் இருக்கார். ஒரு விஷயம் எடுத்தார் அப்படின்னா அதில் கிளியராக இருப்பார். ஆனால் அதே இது பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்தால் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஏன்னா அவருக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னா அவரோட டீம் மட்டும்தான் இருக்க. ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு கேட்டால் அப்படி ஒன்றும் இல்லை. அவரோட லைஃப் ஃபுல்லாகவே ரிசால்வ் ஆகுது 3 விஷயந்தான்: டியூட்டி, டிசிப்ளின், கண்ட்ரோல். இந்த 3 விஷயம் இல்லை அப்படின்னா அவருக்கு எக்ஸ்ட்ரா வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு லவ், ஃபேமிலி
தென் அதர் சரௌண்டிங்ஸ் அப்படின்னு மாதிரி கேட்டால் கொஸ்டின் மார்க். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு டெசிஷன் எடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா எமோஷன்ஸ் நம்மளை வீக்காக்கும், டியூட்டி தான் நம்மளை ஸ்ட்ராங்காக்கும். அதனால் அவர் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி வாழ மாட்டார். சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஆப்ரேட் பண்ணி அவர் இருப்பார். ஆனால் அவரோட ஸ்டைலில் ஒரு ஸ்மால் கிராக் வந்தால் கூட அவரோட டோட்டல் லைஃபே மாறி போயிடும். ஸோ அவரோட டீமில் இருக்க எல்லாருமே டெடிக்கேட்டட் ஆஃபீஸர்ஸ். இதில் ரியலிஸ்டிக் போலீஸ் ஸ்குவாட் ஃபீல் தரும். அவங்களோட ஒவ்வொரு ஹீரோயிசம் எதுவுமே இருக்காது. ஆடியன்ஸ்க்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். ஏன்னா இப்போ நார்மலாக நம்ம ஒரு போலீஸ் படம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீப்பில் வர்றது, பறந்து அடிக்கிறது, ஹீரோ வில்லன்கிட்ட டைலாக் பேசுகிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் எதுவுமே இந்த விஷயத்தில் இருக்காது. ரொம்ப ரா அண்ட் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா லவ் ட்ராக் அப்படின்னு எடுத்தால் இது ஒரு சாஃப்ட் லேயராக தான் போகும். இப்போ தான் அடுத்த கேரக்டர் இன்ட்ரோ ஆகிறாங்க. இவங்க ஜோதிகா மேம். ஃபஸ்ட்டு சூர்யா சார் கேரக்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஜோதிகா மேமோட கேரக்டர் காட்டுவாங்க. இவங்களது சாஃப்ட் கேரக்டர். லைக் இவங்க ஒரு மாயா அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர், இன்னசென்ட், காம், சாஃப்ட் நேச்சர். இவங்க இவங்க 2 பேருக்கு உள்ள கான்ட்ராக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்பு செல்வன் அண்ட் மாயா. இந்த 2 கேரக்டர் வச்சு பார்த்தீங்கன்னா அன்பு செல்வன் வைலண்ட் அண்ட் மாயா பீஸ். அதே இது அன்பு செல்வன் இஸ் இன் டேஞ்சர் அண்ட் மாயா இஸ் இன் சேஃப்டி. தென் சேஃப்டி பொசிஷனில் இருப்பாங்க. தென் அன்பு செல்வன் எமோஷன்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு இருக்காது. மாயா அப்படின்றவங்களுக்கு ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க. இப்போ இனிஷியலாக லவ் டெவலப் ஆகுது எப்படி அப்படின்னா ஸ்லோவாக தான், ஸ்மால் இன்ட்ராக்ஷன் 2 பேருக்கும் நார்மலாக பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுலேருந்து தான் ஸ்லோவாக பில்ட் ஆகும். ஸோ இப்போ அதில் வர டயலாக் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும். ஃபோர்ஸ் பண்ணி நமக்கு ரொமான்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்காது. சினிமேட்டிக் டயலாக்ஸ் எதுவும் இருக்காது. ரொம்ப ரியலாக இருக்கும். ஒரு லவ் அப்படின்னு நம்ம எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவோம், எப்படி நம்ம ஒருத்தட்ட பேசுவோம் அப்படின்றது ரொம்ப ரியலாக இருக்கும். இது நார்மல் இந்த படத்தில் லவ் போர்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுவோம். ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரிலாம் வராது. ஏன்னா அது ஒரு நார்மல் லவ் ட்ராக்கோட வராது. ஏன்னா படத்தோட மெயின் கோரே பேக் போனே இது தான். இந்த லவ் அப்படின்றனால வர பின்னாடி என்ன வருது, ட்ராஜடி என்ன வருது, அந்த லவ் இல்லைன்னா அவர் லைஃப் எப்படி ஆகிருக்கும், என்ன மாதிரி இம்பேக்ட் ஆகிருக்கும், ஒரு போலீஸ் போர்ஷன்ஸ் இருக்கும்போது அவரோட லைஃப் எப்படி இருக்குது, லவ் ட்ராக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் எப்படி இருக்குது அப்படின்றத தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ இது கான்ஃப்ளிக்ட் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு கிரிமினல் கேங்க்கும் மெயின் வில்லனுக்கும் ரூத்லெஸ் வில்லன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கேங் இருப்பாங்க. ஸோ அவங்க சிட்டிஸில் சிட்டி ஃபுல்லாக, சென்னை சிட்டி ஃபுல்லாக ரொம்ப அராஜகம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்க அன்பு செல்வனுக்கு இந்த விஷயம் தெரிய விடும். ஸோ அவர் அந்த கேஸை எடுத்து ஹேண்டில் பண்ண வராரு. அந்த ஹேண்டில் பண்ண வர்றதுனால அவருக்கு என்ன மாதிரி ஒரு இஷ்யூஸ்லாம் வருது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படத்தோட மெயின் கோர். தென் இதனால த்ரெட்டன் லெவல்ஸ் என்ன அப்படின்னு வருது பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டார்கெட் ஆகுறாங்க. ஸோ அந்த டார்கெட் ஆகிறதுனால அவங்க லைஃப் எப்படி ஆகுது. ஸோ இப்போ அன்பு செல்வன் லைஃப் மட்டும் தான் டேஞ்சராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா அவரோடது மட்டும் இல்லை, தென் மாயா அவங்களோட லைஃப்பும் ஷீ இஸ் இன் டேஞ்சர். ஸோ இப்போ அதனால் இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இப்போ டியூட்டி முக்கியமா, லவ் முக்கியமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனால் அவர் இல்லை, 2ல் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணி ஆகணும். டியூட்டியும் விட முடியாது, லவ்வையும் விட முடியாது. ஸோ இதுக்கு இன்பிட்வீன் லெவலில் இருக்கிறது தான் இந்த படத்தோட மெயின் கோர். இப்போ ஆக்ஷன்ஸ் இது எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதாவது ஸ்லோ மோஷன்ஸ் வர்ற சீன்ஸோ இல்லை ஓவர் ஹைப் கொடுக்குறதோ, அன்ரியலிஸ்டிக் ஃபைட்டு, அது மாதிரி ரொம்ப இது பண்ணுறது, நம்ப முடியாத மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே இதில் இருக்காது. கன் ஷாட்ஸ் எஸ்பெஷலி நம்ம கன் ஷாட்ஸ் பார்த்திங்கன்னா கூட ரொம்ப ரியலாக இருக்கும். சேஸ் பண்ணுற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரியலாக இருக்கும். ஸோ அதுதான் மற்ற படத்துக்கு இதுக்கும் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ். இது இந்த படம் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் லைஃப் எப்படி இருக்குன்றது ரொம்ப மேக்ஸ் டு மேக்ஸ் ரொம்ப ரியலாக காட்டியிருப்பாங்க. ஸோ ரொம்ப அந்த ஓவர் மாஸ் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ அவங்க லைஃப் எப்படி இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஃபியர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும்,
அவங்களுக்கு எவ்வளோ லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அவங்களால எதை பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படின்றது, அவங்க அந்த ஒர்க்கை அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு இதை பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ப்ரெஷர்ஸ் வருது, அவங்க அதுக்காக எவ்வளோ ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த போலீஸ் வேலையாதனால இவங்க பர்சனல் லைஃப்ஸ்லாம் என்ன ஆகுறது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு மெயின் திங்காக உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது ஓகே இது ஒரு நார்மல் போலீஸ் ஸ்டோரி, நம்ம யூஸ்வலாக நம்ம பார்த்துருக்க மாதிரி தான் இருக்கும். நான் அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இப்போ எப்படி சொல்லணும்னா, அன்பு செல்வன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பாருங்கள், வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார், ரக்கடாக இருப்பார். ஆனால் உள்ளே பார்த்தா உடஞ்சி போன இஸ் லைக் இன் ப்ரோக்கன் ஸ்டேஜ். ஸோ அவர் எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டார். ஆனால் எப்போ அவர் எமோஷன்ஸை பிரேக் பண்ணுவார் அப்படின்னா, மாயா அவங்க லைஃப்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் தான் அன்பு செல்வன் வந்துட்டு அந்த இதை வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவார். எஸ்பெஷலி ஸ்மைல் பண்ணுறது, தென் கேர், லவ், இந்த மாதிரி எந்த விஷயமே அந்த கேரக்டருக்கு இருக்காது. ஆனால் மாயா கேரக்டர் உள்ளே இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் அன்பு செல்வனோட கேரக்டர் கொஞ்சம் டைல்யூட் ஆகி இப்படி வரும். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இப்போ மாயா கேரக்டர் பார்த்திங்கன்னா பியூர் கேரக்டர், எந்த நெகட்டிவிட்டியும் இருக்காது. ஸோ ஆனால் ஒரு டீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறவங்க, போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு ப்ரொஃபஷனல் இருக்கவங்க என்டையராக கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம். இந்த ரெண்டு விஷயம் சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்றத இந்த இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருப்பாங்க. தென் நம்ம அடுத்த க்ரெடிட்ஸ் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, none other than ஹாரிஸ் ஜெயராஜ் சார். ஸோ அவரோட மியூசிக் அண்ட் சினிமேட்டிக் ஃபீல்ட் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸ் எல்லாமே இன்றைக்கும் கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எந்த ஒரு இடத்துலையும் நம்ம அவரோட ப்ளஸ் பாயிண்ட்டே அவர் மியூசிக்ஸ் தான். அந்த மியூசிக் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் கேட்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்குது. அவரோட இப்போ வர சாங்ஸை கம்பேர் பண்ணும்போது ஹாரிஸ் சாரோட சாங்ஸ் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நின்று பேசும் அப்படின்றதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா ரொம்ப சவுண்ட், அந்த நிறைய வர பாட்டு எல்லாமே ரொம்ப ஓவர் சவுண்டாக இருக்கும். நமக்கு அது என்ன பேசுகிறாங்க, என்ன பாடுறாங்க, என்ன லிரிக் இருக்குன்றது எதுவுமே நமக்கு புரியாது. ஆனால் அதுவே இப்போ இவரோட சாங்ஸ் எடுத்தோம் அப்படின்னா மியூசிக் தனியாக இருக்கும், லிரிக் தனியாக இருக்கும், நமக்கு எல்லாம் தெளிவாக புரிகிற அளவுக்கு ஒரு சாங்ஸ் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு சாங் 2 சாங் அப்படின்னு இவரோட என்டையர் கெரியரில் எடுத்து பார்த்தாலே எல்லாமே சூப்பர் டூப்பர் சாங்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போது இந்த ஸ்டோரியோட பீக் எங்கே போகுது அப்படின்னா, நம்ம வில்லன் ஏன் எதனால் இது வர்றாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்க ஏன் ரிவெஞ்ச் எடுக்க வர்றாங்க அப்படின்றதையும் ஃபுல் ஸ்வாகில் காட்டியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் லைக் அட்டாக், பெட்ரல், லாஸ். ஸோ ஹீரோ சைட்லேயும் லாஸ் ஆகிருக்கும், தென் வில்லன் கேங் சைட்லேயும் லாஸ் ஆகிருக்கும். ஸோ இதனால் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்லாம் வர்றதுனால மாயா லைஃப் வந்து டேஞ்சர் ஆகுது. ஸோ அந்த டேஞ்சர்லேருந்து படம் முழுக்க அந்த சேஸ் போயிட்டே இருக்குது. ஸோ லைக் ஹோப், ஃபியர், பெயின், நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்ற எல்லா விஷயமும் கலந்த மாதிரி தான் ஒரு இருக்குது. இது ஓவராலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு படம் வந்துட்டு நார்மல் தமிழ் படம் மாதிரி இருக்காது. லைக் நோ மாஸ் சீன்ஸ், நோ மாஸ் என்ட்ரி, லாஸ்ட் மினிட் சேவ் பண்ணுற அந்த ஒரு இது மாதிரி, தென் கடைசி நேரத்தில் வந்து அந்த மாதிரி எந்த விஷயமே இருக்காது. தென் ஆடியன்ஸ் சைலன்ஸ் ஆகிற அளவுக்கு ரொம்ப க்ளீனாக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு மெயின் கோர் அப்படின்னா, ஒரு வைலன்ஸான கான்சிக்வன்சஸ் இருக்கும். ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் லைஃப் வந்து லைக் ஃபேன்சி வேர்ல்டு, கிளாமரஸ் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்காது. அது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு லைஃப் அப்படின்றத நமக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு டியூட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணனால அவங்க பர்சனல் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் ஆகும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த கிளைமேக்ஸ் ஜஸ்டிஃபைடா இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தென் இந்த படத்தை யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, எல்லா சினிமா லவர்ஸுமே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்டோரி. ஸோ லைக் இதில் என்னெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபைனல் வெர்டிக் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு நல்ல ஸ்டோரி இருக்குது, நல்ல எமோஷன்ஸ் இருக்குது, நல்ல ஆக்ஷன்ஸ் இருக்குது, நல்ல மியூசிக்ஸ் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ், ஜிவிஎம் சாரோட ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜெஃப் திரைவால்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நான் திருப்பியும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye, thank you.